தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு கினியா தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கினியா தேசமானது மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு கடலோர நாடு ஆகும். இதனுடைய தலைநகர் கோனாக்ரி. இந்நாட்டின் மக்கள் தொகை சுமார் 1,39,00,000 அதிகமான மக்கள் தொகை கொண்ட இத்தேசத்துக்காக இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். கினியா தேசமானது 8 நிர்வாக பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை 33 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இத்தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். கினியாவிலே முஸ்லிம்கள் 84%, கிறிஸ்தவர்கள் 13%, பழங்குடி நம்பிக்கை கொண்டவர்கள் 5% இருக்கிறார்கள். நம் மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற கிருபையிலே ஒவ்வொரு மக்களும் வளரும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கினியா தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம். சுமார் 1,39,00,000 மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்தை கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த நாளிலே நினைவு கூறும்படியாய் ஜெபிக்கிறார் சுவாமி. இங்குள்ள மக்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இவர்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இங்குள்ள மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே இந்த தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இங்குள்ள திருச்சபைகளிலே கர்த்தர் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இங்குள்ள மக்களுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்டவரே வாலிபர்கள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள கல்வாரின் சிநேகத்துக்குள்ள கடந்து வருகிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவர் இந்த கினியா தேசமானது ஆண்டவரே தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இத்தேசத்தின் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இத்தேசத்தை கர்த்தர் நன்மையினால் திருப்தியாக்குங்க. ஆண்டவரே நீர் அப்படியே செய்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் கினியா தேசத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவரே இங்குள்ள மக்கள் தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க பொருட்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.